Hi students, good morning to all. Welcome you all people to English class standard 6th. Today we are going to see a new chapter, lesson number 5. Topic is about a different kind of school. Before they have asking some more questions, let me see, okay? Before you read, do you know these words? உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Let's see what are these words. If you don't find out their meanings, words are bandage, crutch, cripple, honor, misfortune, system. So these are the words somewhat new to you, okay? Not new, but few of the words are familiar to you. Yes, let's see. Bandage. Bandage na enna theriyuma? Like see the figure. The girl. Yes, her eyes are tied up by using clothes. இந்த கேர்ளோட கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான். அண்ட் crutch in the sense one who can't walk without using stick. லைக் ஸ்டிக் இல்லாமல் சில பேரால் நடக்க முடியாது இல்லையா, ஸோ வந்து ஒரு ஊன்றுகோலாக வச்சுருப்பாங்க. எஸ், டிசேபிள் பீப்புள். அண்ட் கிரிப்பிள்னா கால்கள் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, இன் தமிழ் நொண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஹானர், misfortune mean unluck, ஓகேங்களா. system. So these are some words are familiar to you and some words are somewhat different, somewhat new to you. Yes. Second point, look at the pictures in this unit and guess in what way this school may be different from other schools. So இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நீங்கள் எப்படி இதை நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து டிசேபிள் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நாட், இட்ஸ் அ நார்மல் ஸ்கூல், but the management follows somewhat different system. So that's what the title came under, a different kind of school. Okay, yes, let's see. First point, I had heard a great deal about Miss Beam's school, but not till last week did the chance come to visit it. So here the first letter I refers here author of the story, a different kind of school. Who is the author mean? Mr. E.V. Lucas. ஓகே, ஸோ லூகாஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. என்னென்னா மிஸ் பீம் ஸ்கூல், இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் லாஸ்ட் வாரம் வரை என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல இந்த ஸ்கூலை வந்து பார்க்கறதுக்கு. பட் இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ரைட் நவ் ஐம் கோயிங் டு விசிட் மிஸ் பீம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போகிறாங்க, ஒரு விசிட் கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்கூலுக்கு. ஓகேங்களா, இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நம்ம ஃபர்தராக படிக்கும்போது பார்க்கலாம். சரிங்களா. நம்பர் 2, when I arrived there was no one in sight but a girl of about 12. Yes, when I entered into the school there was no one. ஸோ என்னோட கண் பார்வையில் யாருமே தென்படலை. ஓகேங்களா, பட் ஒரு கேர்ள், அவங்களோட ஏஜ் வந்து 12 தான். சரிங்களா. எஸ், her eyes were covered with a bandage and she was being led carefully between the floor beds by a little boy. ஸோ அந்த குட்டி கேர்ள், லைக் ஹர் ஏஜ் வந்து 12, அவங்களுடைய கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு, விச் வாஸ் டைட் அப் பை யூஸிங் சம்வாட் க்ளோத்ஸ். ஓகேங்களா, கண் கட்டப்பட்டிருக்கு. அந்த கேர்ளை வந்து யார் டேக் கேர் பண்ணுறாங்கன்னா ஒரு லிட்டில் பாய் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாயோட ஏஜ் என்னென்னா 4 years யங்கர். ஓகேங்களா, ஸோ இந்த கேர்ளோட 4 years யங்கர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட் மீன்ஸ் 7. ஓகே, எஸ், let's see. Yes, that mean 7 or 8. She stopped and it looked like she asked him who had come. Like அந்த கேர்ள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு செகண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி யாரோ வந்திருக்காங்க போல கவனிங்க அப்படி சொல்லி அந்த பாயை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. He seemed to be describing me to her. Yes, அந்த பாய் என்னை பார்த்தது என்ன பண்ணுறாங்க, இந்த 8-year-old பாய் என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றி அந்த கேர்ள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. தென் தே பாஸ்ட் ஆன். இந்த மாதிரி என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போயாச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஈவி லூகாஸ் அப்படின்ற கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் நரேட்டிங் த ஹோல் ஸ்டோரி டு அஸ். ஓகேங்களா, நரேட்டர் தான் வந்து மிஸ் பீம் அப்படின்ற ஒரு மேம் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா. எஸ், ஷீ இஸ் த
பிரின்சி ஓகே பிரின்சி மேம். அண்ட் இவங்களோட ஸ்கூலில் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் வீக் வரைக்குமே அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. யாருக்கு? ஆத்தருக்கு. அவங்களுடைய பேர் வந்து ஈவி லூகாஸ் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அந்த ஸ்கூலை போய் பார்க்கறதுக்காக. எஸ் பட் ரைட் நவ் ஹி காட் த சான்ஸ். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணலாம், என்ன தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் ஸ்கூலுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ முடிஞ்சாச்சு ஓகேங்களா. நம்பர் 3 பாயிண்ட். Miss Beam was all that I had expected, middle-aged, full of authority, yet kindly and understanding. Yes. மிஸ் பீம்ன்றவங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மிடில் ஏஜ்டு விமனாக இருப்பாங்க, ப்ளஸ் ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி இந்த சென்ஸ் ஆளுமை திறன் வந்து அவங்கக்கிட்ட ஃபுல்லாகவே இருக்குது ஓகேங்களா. அண்ட் எல்லாத்தையுமே கைண்டாக இருப்பாங்க. பிகாஸ் ஸ்கூலில் இருக்காங்க, எல்லா குட்டி குழந்தைகிட்டையும் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆட்டிடியூட் வந்து ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டியாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்திருக்கு. அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, லூகாஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஹர் ஹேர் வாஸ் பிகினிங் டு டர்ன் கிரே and she had the kind of plump figure that is likely to be comforting to a homesick child. எஸ் அவங்களோட ஹேர் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது சம்வாட் இட்ஸ் டர்ன் இன் டு கிரே ஓகேங்களா. மிடில் ஏஜ் விமனுக்குலாம் தெரியல, சம்வாட் கிரே கலர் ஹேர் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க அந்த மாதிரி கலரில் இருக்குது. அண்ட் அவங்களோட ஃபிகர் எப்படி, ஃபிகர் இந்த சென்ஸ் ரொம்ப தின்னாக இருப்பாங்க, லைக் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா. எஸ் அதே போல் இவங்களோட ஃபிகர் எப்படி இருக்குன்னா லைக் ப்ளம்ப் இந்த சென்ஸ் சம்வாட் ப்ளசன்ட்லி ஃபேட்டாக இருக்காங்க, அதுவே ப்ளசண்ட்டாக அழகாக இருக்காங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் லைக்லி டு பி கம்ஃபர்டிங் டு அ ஹோம் சிக் சைல்ட். எஸ் எல்லா குழந்தைகிட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கைண்டாக வந்து அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. ஐ ஆஸ்க்டு ஹர் சம் கொஷின்ஸ் அபவுட் ஹர் டீச்சிங் மெத்தட்ஸ் விச் ஐ ஹேட் ஹர்ட் வெரி சிம்பிள். எஸ் ஃபைனலி ஐ மெட் மிஸ் பீம். எஸ் ஐ வென்ட் டு டாக் டு ஹர். Yes, I have asked so many questions about her teaching methods in her school, but she said simply, it's what's very simple. ஸோ எல்லா ஸ்கூல்லையும் நடத்துகிற மாதிரி தான் டீச்சிங் மெத்தட்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. அது அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து ஏதோ சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ வேறெவர் யூ ஆர் விச் மீன்ஸ் சீயிங் த வேர்ட் ஐ. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த வேர்ட் அந்த லெட்டர் ஐ அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அது அந்த வேர்ட் வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஆத்தர் ஈவி லூகாஸ் தான் சரிங்களா. எஸ் அண்ட் கம் டு 4th பாயிண்ட். நோ மோர் தேன் இஸ் நீடட் டு ஹெல்ப் தெம் டு லேர்ன் ஹவ் டு டூ திங்ஸ். எஸ் இங்கே என்னென்னா இப்போது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. ஒரு விஷயம் வாட் எவர் த மேட்டர் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அது வந்து நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா. சிம்பிள் spelling, adding, subtracting and multiplying and writing. Yes, of course ஸ்கூலில் ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்க்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லி தராங்க இல்லையா. அதே போல் இந்த ஸ்கூல்லையும் ஸ்பெல்லிங், ஆடிங், சப்ராக்ட் இந்த மாதிரி நார்மலாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. The rest is done by reading to them and by interesting talks during which they have to sit still and keep their hands quiet. உங்கள் கிளாஸை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லை சில சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் டைவர்ட் ஆகி போவீங்க. அப்போ உங்களோட ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, உங்களோட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அட்டென்ஷன் கொண்டு வரதுக்காக they used to say some more ஸ்டோரி சொல்லும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, ரொம்ப குவைட்டாக அந்த ஸ்டோரிஸை ரொம்ப கிளியராக கவனிப்பீங்க. அதே போல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ் பீம் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறையா படிக்கிற ஹேபிட் வந்து அவங்கக்கிட்ட என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் குட்டி குழந்தைங்களே ஸோ அவங்கக்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாக்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள அந்த எப்படி சொல்கிறது ஸ்டோரிஸ் மூலிமா அவங்கள வந்து குவைட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. அண்ட் தே ஆர் கிவிங் சம் மோர் டாஸ்க். எஸ் தே ஆர் ப்ராக்டிக்கலி நோ அதர் லெசன்ஸ். எஸ் ஸோ அவங்களோட லெசன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக இருக்குது, ஃபுல்லாக தியரியாக இல்லாமல் எல்லாமே நம்ம லைஃப் ஓரியன்டாக அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா. அண்ட் சே 5th பாயிண்ட். The real aim of the school is not so much to teach thought as to teach thoughtfulness. இந்த ஸ்கூலோட மிக முக்கியமான எய்ம் என்னன்னா இஸ் நாட் so much to teach thought. சிந்தனை அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் அவங்களுடைய ரியல் எய்ம் கிடையாது ஓகேங்களா. எஸ் ஆஸ் டு டீச் தாட்ஃபுல்னஸ், சிந்தனையை பற்றி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. சிந்திங்க, எப்படி சிந்திக்கலாம், எந்த மாதிரி சிந்திக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா. எஸ் லெட்ஸ் சி ஸ்பெஷலி கைண்ட்னஸ் டு அதர்ஸ்
அண்ட் பீயிங் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். ஸோ மற்றவங்ககிட்ட எப்படி கைண்டாக இருக்கணும், எப்படி கைண்டாக ஆன்சர் பண்ணணும், பொலைட்டாக பேசணும், எப்படி நம்ம விச் மீன்ஸ் நம்ம கண்ட்ரியில் நம்ம சொசைட்டியில் எப்படி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நம்ம இருக்கணும், நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இன் அவர் ஹோம், இன் அவர் சொசைட்டி. ஸோ இது எல்லாமே வந்து லைஃப் ஓரியன்டாக லைஃப்பில் என்னென்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், குட் திங், சரிங்களா, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. லுக் அவுட் ஆஃப் த விண்டோ a minute will you. ஸோ மிஸ் பீம் என்ன சொல்கிறாங்க, ஆத்தரை பார்த்து நீங்கள் ஒன் செக் வந்து நீங்கள் விண்டோ பார்க்க முடியுமா, விண்டோ வழியாக வந்து சம்வாட் அங்கே ஏதோ இருக்குது, நீங்கள் விண்டோ வழியாக கொஞ்சம் பாருங்கள், 1 minute நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி மிஸ் பீம் வந்து ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா. லெட்ஸ் see further. 6th point. I went to the window which overlooked a large garden and a playground at the back. Yes, of course, நான் விண்டோ வழியாக பார்க்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கார்டன் இருக்குது, சரிங்களா, ரொம்ப பெரிய கார்டன், ஒரு லான் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் அது வந்து ப்ளே கிரவுண்டாக இருக்குது. ஓகேங்களா. வாட் டு யூ சி, மிஸ் பீம் ஆஸ்க். ஸோ மிஸ் பீம் வந்து லூகாஸ் பார்த்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து விண்டோஸ் வழியாக என்ன தெரியுது, நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. அண்ட் கம் டு நெக்ஸ்ட் பேஜ். எஸ், 7th பாயிண்ட். ஐ see some very beautiful grounds. ஸோ நான் பார்க்கும்போது இந்த லான் வந்து இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஐ செட். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லூகாஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. எஸ். And a lot of jolly children. Yes, of course, I have seen very beautiful grounds with the beautiful flowers. But at the same time, I have seen so many people, which means so many cute children, they are playing. அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. It pains me, though, to see that they are not all so healthy and active looking. இது பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் ஒரு சைடில் என்னென்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மோரோவர் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இல்லாமல், ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களோட லுக்கிங் எப்படி இருக்குன்னா, லைக் பிரேவாக இல்லாமல் ஒரு மாதிரி இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஹெல்த் வைஸ் வந்து அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள பார்க்க சந்தோஷம்தான், பட் அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது லைக் டிசேபிள் போல் இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட மனசுக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. லூகாஸ் வந்து மிஸ் பீம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. When I came in, I saw one poor little girl being led about. Yes, when I reached the school, I saw one poor little girl. ஸோ நான் ஸ்கூலுக்கு வந்த உடனே நான் ஒரு க்யூட்டான ஒரு 12 year ஒரு புவர் லிட்டில் கேர்ள் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பர்சன் நான் அவங்கள தான் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது, she has some trouble with her eyes. Now I can see 2 more with the same difficulty. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கேர்ள் தான் பார்த்தேன். அவங்களோட கண் வந்து கட்டப்பட்டிருந்தது. ஸோ துணிகளால் க்ளோத் மூலயமா கட்டப்பட்டிருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் இப்போ பார்க்கும்போது அவங்கள போலவே 2-3 குழந்தைங்க அதே ப்ராப்ளத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐ கான்ட் டாலரேட் திஸ் அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் there is a girl with a crutch watching the others at play. She seems to be a hopeless cripple. கிரிப்பிள்னா என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. கிரிப்பிள் மீன்ஸ் நொண்டி, நடக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, டிசேபிள் சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்க்குற ஒரு கேர்ளால் வந்து நடக்க முடியல, மற்றவங்க விளையாடுறது வந்து ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாங்க, தன்னால் நடக்க முடியல, ஓட முடியல, விளையாட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக அவங்களுடைய ஃபேஸே வந்து நல்லாவே வந்து போர்ட்ரே ஆகுது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 8th பாயிண்ட். மிஸ் பீம் லாஃப்ட். ஹோ நோ அப்படி சொல்கிறாங்க. மிஸ் பீமுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க வந்து யாருமே வந்து டிசேபிள் சில்ட்ரன் கிடையாது. சரிங்களா. எல்லாருமே நம்மளை போல் நார்மல் சில்ட்ரன் தான். பட் இங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம கிளாஸில் நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. அது என்னென்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேர்ள் வந்து ஒரு நாள் வந்து பிளைண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஒரு கேர்ள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் வந்து அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் வருதோ, லைக் பை யூஸிங் க்ரட்ச் தே ஹாவ் டு மூவ் த ஹோல் டே. ஓகேங்களா. ஸோ க்ரட்ச் மூலமாக தான் அவங்களால நடக்கணும். அவங்களால பை ஓன் அவங்க வாக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் கேர்ள் ஆர் பாய் அவங்களுக்கு வந்து லைக் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக். அவங்களால விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டே அவங்க பேசக்கூடாது. பை ஆக்ஷன் வந்து அவங்க மற்றவங்க கிட்ட கன்வே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்து, ஏன் இந்த டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் வந்து மிஸ்ஃபார்ச்சூன்னா என்ன அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ லக், ஃபார்ச்சூன் எல்லாமே நமக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னும் போது
நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மிஸ்ஃபார்ச்சூன், ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள் குழந்தைங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட டே டு டே லைஃப் வந்து எப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி பேட் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அவங்களோட ஹோப்பே வந்து இல்லாமல் இருக்கலாம். எல்லார் மாதிரி அவங்களால ஃப்ரீடமாக இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காது கேட்காம இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சில குழந்தைங்களால பேச முடியாது. அவங்களோட டே டு டே லைஃப் வந்து அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு சஃபராக இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் ஏ நார்மல் குழந்தைங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன் அந்த வேர்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வேர்டை வச்சுக்கிட்டு சில குழந்தைங்க எந்த அளவுக்கு தன்னுடைய லைஃப்பை வந்து ஸ்பெஷலி டிசேபிள் குழந்தைங்க எந்த அளவுக்கு தங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க, லீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்காங்க இல்லையா, சொசைட்டியில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இதை வந்து குழந்தைங்களோட விச் மீன்ஸ் அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். மிஸ்ஃபார்ச்சூன்னா என்ன, இது வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணணும், அவங்க கற்றுக்கணும், அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பீம் அப்படின்ற மேடம் வந்து பிரின்சிம் வந்து அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி டாஸ்க் வந்து குழந்தைங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதை கேட்கும்போது அந்த சார் கேட்குறாங்க, லூகாஸ் கேட்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி சார் அவங்க ரொம்ப காமெடியாக சிரிக்கிறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ் பீம் வந்து ஆத்தர் கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஷீ இஸ் நாட் ரியலி லேம். அவங்க வந்து ரியலாக லேம் கிடையாது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன்லி ஹர் லேம் டே. ஸோ இது வந்து இந்த லேம் டே வந்து அவங்களுக்கான டே. ஓகேங்களா? த அதர்ஸ் ஆர் நாட் பிளைண்ட் எய்தர் இட் இஸ் ஒன்லி தேர் பிளைண்ட் டே. மற்றவங்களுக்குலாம் வந்து இது பிளைண்ட் டே கிடையாது. ஓகேங்களா? இந்த கேர்ளுக்கு இல்லை பர்டிகுலர் பாய்க்கு வந்து அவங்களோட டே வந்து பிளைண்ட் டேவாக இருக்குது அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. சில பேர் லேம் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிளைண்ட் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட டே வந்து லேம் டே, பிளைண்ட் டே, க்ரச் டே இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபராக இருக்கும். சரிங்களா? எஸ். யா. அண்ட் ஐ மஸ்ட் ஹாவ் லுக்ட் வெரி சர்ப்ரைஸ்ட் ஃபார் ஷீ லாஃப்ட் அகெயின். ஸோ மறுபடியும் இவங்க சொன்னதுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. மறுபடியும் இவங்க வந்து சிரிச்சிட்டு இவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருக்காங்களே, என்னால் அது வந்து நம்பவே முடியல. இவங்க சொல்கிறது இந்த மாதிரி ஸ்கூலில் பண்ண முடியுமா அப்படி சொல்லி அவங்க கேட்கும்போது மேம் சொல்லும்போது அந்த சாருக்கு ஆத்தருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்குது. சரிங்களா? எஸ். 9th பாயிண்ட், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இது உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கலாம், பட் எங்களோட சிஸ்டமில் இது ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம், ஒரு செக்ஷன், ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு மேக் our children appreciate and understand misfortune, we make them share in misfortune too. நாங்கள் எங்களோட ஸ்கூல் குழந்தைங்களை, எங்களோட சில்ட்ரன் நாங்கள் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறோம், நாங்கள் எந்த மாதிரி அவங்களை வளர்த்து கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டாஸ்க் மூலயமா நாங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறோம். அந்த ஃபீலிங்லேருந்து அவங்க கற்றுக்குறாங்க. மிஸ்ஃபார்ச்சூன், பேட் லக் அப்படின்னா என்னென்னு அவங்க கற்றுக்குறாங்க. மோரோவர் வி மேக் தெம் ஷேர் இன் மிஸ்ஃபார்ச்சூன். ஸோ மிஸ்ஃபார்ச்சூன்னா என்ன, அதை நம்ம எப்படிலாம் நம்ம லைஃப்பில் இருந்ததுன்னா நம்ம எப்படி அதை லீட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க பை டூயிங் தெம் அவங்க ஓனாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, பை லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈச் டேர்ம் எவ்ரி சைல்ட் ஹேஸ் ஒன் பிளைண்ட் டே. எஸ். ஈச் டேர்ம் வைஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டே வருது. அதில் வந்து அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒன் பிளைண்ட் டே, ஒன் லேம் டே. லேம் த சென்ஸ் நடக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, பை யூஸிங் க்ரச், சப்போர்ட் ஸ்டிக் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நடக்கிறது. இல்லை நொண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நடக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டே கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஒன் டெஃப் டே, ஓகே, ஒன் இன்ஜூர்டு டே அண்ட் ஒன் டம் டே. ஸோ பேசாமல் ஊமை மாதிரி இருப்பாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது, ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. டெஃப் டே, பார்வை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஸ்டார்டிங்கில் ஆத்தர் ஒரு கேர்ள் பார்த்தாங்க பாருங்கள், கண்ணில் க்ளோத்ஸால் கண்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது இல்லையா, ஸோ அதே போல் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டே கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு டாஸ்க். சரிங்களா? டூரிங் த பிளைண்ட் டே தர் ஐஸ் ஆர் பேண்டேஜ் அப்சொல்யூட்லி அண்ட் தே ஆர் அண்ட் தேர் ஹார்னர் நாட் டு பீப். எஸ், ஸ்பெஷலி அவங்களோட பிளைண்ட் டே அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும், ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? எந்த ஹெல்ப் வேணும்னாலும் அவங்க என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஒருத்தவங்க ஒரு டாஸ்க்கை லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு பாய் அப்படி இல்லை ஒரு கேர்ள் கிளாஸ்மேட் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க எந்த விஷயத்தையுமே வந்து பேண்டேஜ் விச் மீன்ஸ் பேண்டேஜ் ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கக்கூடாது, அது ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஸ். த பேண்டேஜ் இஸ் புட் ஆன் ஓவர் நைட் ஸோ தே வேக் பிளைண்ட். ஸோ அந்த பேண்டேஜ் வந்து
பிஃபோர் நைட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ அவங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களுடைய டே எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே பிளைண்டாக தான் இருக்கும். இருட்டில் தான் அவங்க எழுந்து வர மாதிரி அவங்களோட ஹோல் ரொட்டீன் டெய்லி லைஃப் வந்து எப்படி இருக்கும், அந்த ஸ்பெஷலி அந்த டே எப்படி இருக்குன்னா எல்லாமே பிளைண்டாக தான் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பிகாஸ் அவங்க தூங்கி எழுந்துக்கும் போதே அவங்களோட கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதுதான் மீன் பண்ணுறாங்க இங்கே. திஸ் மீன்ஸ் தட் தே நீட் ஹெல்ப் வித் எவ்ரி திங். ஸோ பிளைண்ட் டே இந்த டாஸ்க்கை வந்து லீட் பண்ணும்போது அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்களை வந்து ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு வாட்டர் குடிக்கணும், இல்லை ஒரு பென் எடுக்கணும், ஒரு புக்ஸ் எடுக்கணும், இல்லை இங்கேருந்து அங்கே தூரத்துக்கு கொஞ்சம் நடந்து போகணும், எல்லாத்துக்குமே he or she they need someone's help. சரிங்களா? ஸோ அதுக்காக பக்கத்தில் ஒரு கைடு இருப்பாங்க, ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ள், தன்னுடைய கிளாஸ்மேட்டே வந்து இவங்கள வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி, லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதர் சில்ட்ரன் ஆர் given the duty of helping them and leading them about. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாஸ்க்கு லீட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்பர் கைடர் மாதிரி இருப்பாங்க. அண்ட் மோவர் அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி நடங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் they can't watch, they can't see, they on the special day they don't have eyesight. They all learn so much this way, both the blind and the helpers. ஸோ இந்த டாஸ்க் மூலயமா லைக் பிளைண்டாக இருக்காங்க பாருங்கள், அந்த பர்சனும் மிஸ்ஃபார்ச்சூன் பற்றி நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் மோரோவர் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், கைட் பண்ணுறாங்க இல்லையா ஹெல்ப்பர், அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க அப்படி சொல்லி இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா மிஸ் பீம் வந்து லூகாஸ் சார் கிட்ட, மீன்ஸ் ஆத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? எஸ். 10th பாயிண்ட், there is no mystery about it. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாயம், ஒரு மாதிரி மர்மமான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மிஸ் பீம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. இது அஃப்கோர்ஸ் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை சார், உங்களுக்கு மேபி இது வந்து புதுசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மேம் வந்து சார் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சார்னா நான் யாரை சொல்லிட்டு இருக்கேன், ஆத்தர் தான் சொல்லிட்டு இருக்கேன், எம்இவி லூகாஸ். ஓகேங்களா? எவ்ரி ஒன் இஸ் வெரி கைண்ட் அண்ட் இட் இஸ் ரியலி சம்திங் ஆஃப் அ கேம். ஸோ குழந்தைங்க பொதுவாகவே பார்க்கும்போது எல்லாமே கைண்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இட் இஸ் ரியலி அஃப்கோர்ஸ் இது வந்து உண்மையாகவே வந்து இது வந்து ஒரு கேமாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் அவங்க வந்து டாஸ்க் எடுத்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பிஃபோர் த டே இஸ் ஓவர் தோ ஈவன் த மோஸ்ட் தாட்லெஸ் சைல்ட் ரியலைசஸ் வாட் மிஸ்ஃபார்ச்சூன் இஸ். ஸோ ஆஃப்டர் த டே ஓவர், ஓகேங்களா, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் அந்த குழந்தைங்களோட தாட், அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, அப்போ அந்த குழந்தைங்க நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிசேபிள் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்க ஈவன் தோ இவ்வளோ சஃபரிங்கில் கூட அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க, தே ஆர் ரியலி குட் அப்படின்னு சொல்லி மிஸ்ஃபார்ச்சூன் வந்து லைக் ஒரு நாளைக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்க லைஃப் லாங் வந்து அதே ப்ராப்ளத்தோடு லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபார் எவ்ரி திங் தே ஆர் சீக்கிங் சம் ஒன்ஸ் ஹெல்ப், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து அவங்களா வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நாங்கள் வந்து குழந்தைகிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் 11th பாயிண்ட், த பிளைண்ட் டே இஸ் அஃப்கோர்ஸ் ரியலி த வர்ஸ்ட். ஸோ நிறைய டாஸ்க் இருக்கலாம், பட் பிளைண்ட் டே அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த டாஸ்க் எடுத்து லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பட் சம் ஆஃப் த சில்ட்ரன் டெல் மீ தட் த டம் டே இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் டே தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவும் வேர்ஸ்ட்டாக இருக்குது. பட் சில குழந்தைங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நோ மேம், டம் டே விச் மீன்ஸ் பேச முடியாமல் இருப்பாங்க பாருங்கள், ஊமை மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ ஒன் who can't ஸ்பீக், ஸோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாஸ்க் தான் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. we cannot bandage the children's mouth. ஸோ நம்மளால் குழந்தைங்களோட மவுத்தை வந்து என்ன பண்ண முடியாது, ஷட் பண்ண முடியாது, பிகாஸ் they keep on talk, right? எஸ். ஸோ they really have to exercise their will power. ஸோ இந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக அவங்களோட வில் பவர் என்ன பண்ணணும், அது வந்து டேக்கிள் பண்ணணும். கம் இன் டு த கார்டன் அண்ட் see for yourself how the children feel about it. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறத நம்பலைன்னா என் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார்டனுக்கு வாங்க, அங்கே இருக்க சினாரியோ நீங்கள் பாருங்கள், அப்புறம் தெரியும் குழந்தைங்க எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங் என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் என் கூட வாங்க அப்படி சொல்லி ஆத்தரை வந்து கார்டன் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. சரிங்களா? அண்ட் 12th பாயிண்ட், மிஸ் பீம் லெட் மீ டு ஒன் ஆஃப் த பேண்டேஜ் கேர்ள்ஸ். ஸோ மிஸ் பீம் என்ன பண்ணுறாங்க, கண்கள் கட்டப்பட்டிருந்த ஒரு கேர்ள் கிட்ட என்ன அழைச்சிட்டு போனாங்க. Here is a gentleman come to talk to you, said Miss Beam and left us. ஸோ அந்த குழந்தைகிட்ட போயிட்டு மிஸ் பீம் வந்து அவங்க அந்த குழந்தைகிட்ட என்ன எப்படி என்னை இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்திருக்காங்க, ஓகேங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு மேம், மிஸ் பீம் அப்படின்ற மேம் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? எஸ்.
13th பாயிண்ட் கவனிங்க. டோன்ட் யூ எவர் பீப். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை எப்படி கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட பேண்டேஜை ரிமூவ் பண்ணி நீங்கள் பார்க்க மாட்டிங்களா. பீப்புன்னா உற்று பார்க்குறது சரிங்களா. ஸோ பீப்னா பார்க்குறது தான் சரிங்களா. டோன்ட் யூ எவர் பீப், நீங்கள் வந்து உங்களோட பேண்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படி சொல்லி நான் ஐ ஆஸ் த கேர்ள். இங்கே ஐன்றது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா ஆத்தர் ஈவி லூகாஸ் தான் சரிங்களா. ஸோ ஆஸ் த கேர்ள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஹோ நோ ஷி எக்ஸ்பிளைன்ட். ஓ இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னோட டாஸ்க் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணணும், நான் முடிக்கணும், அதுதான் என்னோட டாஸ்க், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க. ஹோ நோ அப்படின்னு சொல்லி ஷி எக்ஸ்பிளைன் ஷி எக்ஸ்பிளைன் தட் would be cheating. இன்கேஸ் நான் அப்படி பண்ணனா அது வந்து சீட்டிங்கில் வரும் இல்லையா, நான் அந்த மாதிரி சீட் பண்ண மாட்டேன், நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பட் ஐ ஹேட் நோ ஐடியா இட் வாஸ் ஸோ ஆஃபுல் டு பி பிளைண்ட் யூ கான்ட் see a thing. எனக்கு இது ரொம்ப இந்த ஐடியா வந்து ரொம்ப எனக்கு இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க, பிளைண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது தானே அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க ஆத்தர் சரிங்களா. யூ ஃபீல் யூ ஆர் கோயிங் டு பி ஹிட் பை சம்திங் எவ்ரி மொமெண்ட், இட்ஸ் சச் அ ரிலீஃப் ஜஸ்ட் டு சிட் டவுன். எஸ், நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக நான் பார்த்து உங்களால் சூஸ் பண்ண முடியாது. சம்மர் ஆஃபன் யூ மே பி ஹிட், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு அடிக்கடி என்ன பண்ணிப்பீங்க, சம்வாட் இடிச்சுப்பீங்க இல்லையா. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சம்வேர் மூவிங் அந்த டைமில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் இல்லையா அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆர் யுவர் ஹெல்பர்ஸ் கைண்ட் டு யூ ஐ ஆஸ்க்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க உங்ககிட்ட பொலைட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அந்த குழந்தைய பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எஸ், ஃபேர்லி பட் தே ஆர் நாட் ஆஸ் கேர்ஃபுல் ஆஸ் ஐ ஷல் பி வென் இட்ஸ் மை டர்ன். எஸ், அஃப்கோர்ஸ் ஹெல்ப்பர் வந்து எனக்கு ரொம்ப கைடன்ஸாக இருப்பாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருப்பாங்க தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பட் ஈவன் தோ என்னென்னா தே ஆர் நாட் ஆஸ் கேர்ஃபுல், அவங்க வந்து நான் என்னோட டேர்னில் நான் எப்படி மற்றவங்களை கேர் பண்ணிக்கிறனோ அந்தளவுக்கு வந்து என்னோட ஹெல்ப்பர் வந்து எனக்கு யார் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ எனக்கு அந்தளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து என்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தோஸ் தட் ஹாவ் பீன் பிளைண்ட் ஆல்ரெடி ஆர் த பெஸ்ட் ஹெல்பர்ஸ். எஸ், இதுக்கு முன்னாடி பிளைண்டாக வந்து யாரை டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் எனி கேர்ள் ஆர் பாய் ஓகேங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இன்கேஸ் கவனிங்க, நான் இப்போ பிளைண்டாக இருக்கேன் ஓகேங்களா, அந்த கேர்ள் சொல்கிற விஷயம், நான் இப்போ பிளைண்டாக இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹெல்ப்பர் இருக்காங்க பாருங்கள், என்னோட ஹெல்ப்பருக்கு ஒரு பிளைண்ட் டே டாஸ்க் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க அந்த டாஸ்க்கை லீட் பண்ணியிருக்கும் போது என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த பாய் இல்லை கேர்ள் எனக்கு ஹெல்ப்பராக வரும்போது அவங்க என்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தே ஆர் த பெஸ்ட் ஹெல்ப்பர்ஸ் பிகாஸ் தே ஃபெல்ட் ஹவு த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் ஒன் ஹூ ஃபீல். ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க. அந்த டாஸ்க்கு லீட் பண்ணாத குழந்தைங்க அது அவங்களோட அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் வாஸ் வெரி குட். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கேஸ்லி நாட் டு சி ஐ விஷ் யூ டிட் ட்ரை. எஸ், அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஷல் ஐ லீட் யூ எனிவேர் ஐ ஆஸ்க்ட். ஸோ ஆத்தர் என்ன கேட்குறாங்க, அஃப்கோர்ஸ் நான் உங்களை இதுக்கப்புறம் நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஷல் வி கோ சம் வாக் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து யாரை பார்த்து கேட்குறாங்க, அந்த குழந்தைய பார்த்து அந்த கேர்ளை பார்த்து கேட்குறாங்க. ஓகேங்களா. எஸ், லெட் வி சி ரிமைனிங் திங் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.